ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் இந்த செக்ஷனுக்கு வரவேற்கிறோம். இப்போது இந்த செஷனை தொடங்கலாம். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகியவை சலூனில் நோய் தொற்று கட்டுப்பாடு செயல்முறைகளில் பேசிக் கூறுகள் ஆகும். பயிற்சியின் முடிவில் உங்களால் ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் நோக்கத்தை சுருக்கமாக குறிப்பிட முடியும். அது மட்டுமின்றி ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் முறைகளை விளக்கவும் முடியும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். ஆன்டிசெப்டிக், ஃபார்மலைன், சானிடைசர், யூவி சானிடைசர், ஆல்கஹால், போரிக் ஆசிட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபுமிகன்ட், கிண்ணங்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் எலக்ட்ரிக்கல் சானிடைசர், ட்ரை அல்லது கேபினெட் சானிடைசர், ஸ்டீம் பிரஷர் சானிடைசர் மற்றும் காட்டன் பேடுகள். சானிடேஷன் சானிடைசேஷன் என்பது சுத்தம் செய்வதன் மூலம் நுண்ணுயிரிகளை அழிக்க பொருட்களை சானிடைஸ் செய்யும் செயல்முறையாகும். ஆனால் அனைத்து நுண்ணுயிரிகளையும் அல்ல. ஸ்டெரிலைசேஷன் ஸ்டெரிலைசேஷன் என்பது அனைத்து நுண்ணுயிரிகளையும் அவற்றின் ஸ்போர்களையும் அழிப்பதன் மூலம் பொருட்கள் முற்றிலும் கிருமி நீக்கம் செய்யப்படும் செயல்முறையாகும். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் செய்வதன் நோக்கம் பாக்டீரியா மற்றும் பிற நுண்ணுயிரிகளின் பரவலை கட்டுப்படுத்தும் நடைமுறைகளை கையாள்வதாகும். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் செய்ய இரண்டு வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படும். ஒன்று நேரடி பொருட்கள், மற்றொன்று கெமிக்கல் பொருட்கள். முதலில் நேரடி பொருட்கள் பற்றி ஆரம்பிக்கலாம். ஸ்டெரிலைசேஷன் முறைகள். நேரடி கிருமி நீக்கம் செய்யும் பொருட்கள். யூவி கேபினெட், கொதிக்க வைக்க வேண்டும். ஸ்ட்ரீமிங், ஓசோன். நேரடி கிருமி நீக்கம் செய்யும் பொருட்கள். டிஸ்இன்ஃபெக்ஷன். ஆல்கஹால், ஃபார்மலின், ஹைட்ரஜன் பெராக்சைடு, போரிக் அமிலம், பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அகற்ற மாய்ஸ்ட் ஹீட், ஸ்ட்ரீமிங், ட்ரை ஹீட் அல்லது அல்ட்ரா வயலட் போன்ற நேரடி பொருட்களை பயன்படுத்தலாம். கருவிகளில் 100 டிகிரி செல்சியஸ் 212 ஃபாரன்ஹீட் தண்ணீரில் 20 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். சலூனில் பாத்திரங்கள் உலர்ந்த வெப்பத்தை கொண்டு கிருமி நீக்கம் செய்கின்றனர். உலர் சானிடைசர்கள் என்பது காற்று புகாத கேபினெட்கள் ஆகும். அவை ஆக்டிவ் ஃபியூமிகன்ட் ஆகும். அழகு நிலையங்களில் எலக்ட்ரிக்கல் சானிடைசர்கள் என்பது அல்ட்ரா வயலட் லைட்டை கொண்டு சுத்திகரிப்பு செய்யும் கருவிகள் ஆகும். சீப்புகள், பிரஷ்கள் மற்றும் பிற கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன் கிருமி நீக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இது ஆன்டிசெப்டிக் நுண்ணுயிரிகளை தடுக்கவும் மற்றும் அழிக்கவும் செய்கிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபார்மலின், ஆல்கஹால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சருமத்திற்கு உகந்தவை. ஃபார்மலின் ஒரு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள கிருமி நாசினி. ஃபார்மலின் 37% முதல் 40% வரை ஃபார்மலைட், ஆல்கஹால், கூர்மையான வெட்டுக்கருவிகள் மற்றும் எலக்ட்ரோடுகளை கிருமி நீக்கம் செய்ய பயன்படுகிறது. 70% ஆல்கஹாலால் நனைத்த காட்டன் பேடுகள் அதிக கூர்மையான நுனிகளை கொண்ட கருவிகளை சுத்தம் செய்கின்றன. சானிடேஷன் சுத்திகரிப்பு செயல்முறையை பற்றி இப்போது காணலாம். கருவிகள் மூடி இல்லாமல் இருக்க வேண்டும். அழுக்கு, கிரீஸ் மற்றும் எண்ணெயை அகற்றுவதற்கு கருவிகள் மற்றும் உபகரணங்களை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும். கருவிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஈரமான சானிடைசரில் விட வேண்டும். அடுத்து ட்ரை சானிடைசர் பற்றி பார்க்கலாம்.
ஆக்டிவ் ஃபியூமிகன்ட் கொண்ட காற்று புகாத கேபினெட் உலர் கேபினெட் சானிடைசர் என குறிப்பிடப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் பயன்படுத்தப்படும் வரை அலமாரியில் சேமித்து வைத்து சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன. இப்போது ஃபியூமிகன்ட் கலவையை தயார் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். 15 மில்லி ஃபார்மலினை எடுத்து கேபினெட்டின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய தட்டில் வைக்கவும். இதிலிருந்து ஃபார்மால்டிஹைடு புகையை உருவாக்கும். அதுவே ஃபியூமிகன்ட் ஆகும். அடுத்தது அல்ட்ரா வயலட் சானிடைசர். அனைத்து கருவிகள் மற்றும் உபகரணங்கள் முடியில்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கழுவிய கருவிகள் மற்றும் உபகரணங்களை அல்ட்ரா வயலட் சானிடைசரில் சிறிது நேரம் வைக்கவும். சானிடைசரில் இருந்து கருவிகளை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணீரில் சுத்தம் செய்து சுத்தமான வெள்ளை துண்டு கொண்டு உலர வைக்கவும். 25% ஃபார்மலின் சானிடைசிங் கரைசலில் பாத்திரங்களை குறைந்தது 10 நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும். ஃபார்மலின் சானிடைசர் தயாரிக்க 2 பங்கு ஃபார்மலின், 5 பங்கு தண்ணீர் மற்றும் 1 பங்கு கிளிசரின் ஆகியவற்றை பயன்படுத்தவும். 70% ஆல்கஹாலில் ஊற வைத்து காட்டன் பேட் நுண்ணிய முனை கொண்ட கருவிகளை சிறப்பாக சுத்தம் செய்கிறது. இது வெட்டு விளிம்புகளை கூர்மையாக இழுக்கவும் உதவுகிறது. 70% ஆல்கஹாலில் நனைத்த காட்டன் பேடுகள் மெதுவாக தேய்த்து எலக்ட்ரோடுகளை சுத்திகரிக்கவும் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் வரை உலர்த்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சானிடைசரில் வைக்கவும். கிறிஸ்டல்களாக இருந்தால் 2 முதல் 5% கரைசல் கண்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. தோல் மற்றும் சிறிய வெட்டு காயங்களுக்கு 3 முதல் 5% ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவ கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து கெமிக்கல்களையும் குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும். அனைத்து கண்டெய்னர்களையும் இறுக்கமாக மூடி வைக்கவும். லேபிளிடப்படாத திரவங்களை சுவைக்கவோ உகரவோ அல்லது அசைக்கவோ கூடாது. அனைத்து ப்ராடக்ட்களிலும் உள்ள லேபிள்களை கவனமாக படிக்கவும். ரசாயனங்களை கலக்கும் போது மற்றும் பயன்படுத்தும் போதும் உற்பத்தியாளர்கள் வழங்கிய வழிமுறைகளை பின்பற்றவும். சிந்திய கெமிக்கல்களை உடனடியாக துடைக்கவும். கெமிக்கல்கள் கண்ணில் பட்டு விடக்கூடாது. சலூனில் முதலுதவி பெட்டியை தயாராக வைக்கவும். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சானிடேஷன் இது இந்த செஷனை சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க சானிடேஷன் ஒரு முக்கியமான செயல்முறையாகும். ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபார்மலின், ஆல்கஹால் மற்றும் போரிக் ஆசிட் அதாவது போரிக் அமிலம் ஆகியவை தோலுக்கு மென்மையானவை மற்றும் பாதுகாப்பானவை.